என்ன சின்னசாமி? ஒன்றும் இல்லையா. ஒண்ணும் இல்லையா? வணக்கம். நான் மதன் கௌரி பேசுறேன். ஆனால டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வணக்கம் நண்பா, நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. 3 பேர்ல ஒருத்தர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நீ எல்எஸ்டி ஃபேன். இல்ல, ஐ மீன் சோகமா இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா சட்டை இது கேட்டுறா குடிச்சு கேட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. இந்த ரிவ்யூ ஆரம்பிக்கலாமா? டாஸ்ல இருந்து. டாஸுக்கு முன்னாடி மழை பெஞ்சு இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படியோ எடுத்துருவானுங்க சின்ன சுவாமியில. நல்ல வேலை, அதுக்கு ஒரு வழி இல்லாம பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சின்னசாமி என்னதுடா அந்த ஸ்டேடியம் பேர் எதுக்குடா சின்னசாமி? அது தெரியல. ஐ திங்க் அந்த அதை கண்டுபிடிச்ச இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு எதுனாலலாம் தெரியல, பட் அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட் செக் பண்ணிக்கிறேன். என்னடா நம்புங்கடா. ஒரு நர்ஸ் இதான் அவங்க அம்மா சொல்லும்போது நம்பல. இல்லையே. மேட்சுக்குள்ள போயிட்டோம்னா நண்பா 14 overs மேட்ச் ஃபார்மேட் பற்றி போட்டிருந்தானுங்க. 3 bowlers மேக்ஸிமம் 4 overs அண்ட் 4th bowler மேக்ஸிமம் 2 overs போடலாங்கிறாங்க. ஆமா, 4 பவுலர் வந்து 3 ஓவர், அதே மாதிரி ஒருத்தன் வந்து 2 ஓவர். கரெக்ட் தான், மேக்ஸிமம் 2 overs போடுற மாதிரி. ஸோ நான் பவர் பிளே 4 ஓவர். ஸோ அவனுங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங். ஆர்சிபி இது வரைக்கும் டாஸ் ஜெயிக்கவே இல்லை நினைக்கிறேன் சின்னசாமி வந்துட்டு. ஸோ அது ஒரு பேட். சின்னசாமி வந்துட்டு ஜெயிக்கவே இல்லை, ஜெயிக்கல. அதுதான் உனக்கு இப்ப பிரச்சனை. இல்லடா, எப்பயுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அடி அதுக்கு சொன்னேன். ஆமா, அது ஒரு ஸ்டார்ட் வேற போட்டிருந்தானுங்க. சின்ஸ் 2014 2024ல இருந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 9 மேட்சஸ் பவுலிங் எடுத்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, இன்னொரு ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ஐபிஎல் ஆரம்பிச்சு 18 வருஷம் ஆச்சு, ஆனா ஆர்சிபிக்கு இன்னும் 0 கப் இருக்கு. 18வது வருஷம். இது எப்படி இருக்குன்னா, அது ஒரு மீம் போட்டிருப்பாங்கல்ல, ஆர்சிபி நெவர் ஒன் தி ஐபிஎல் when they won the match against CSK. கீழ ஒருத்தன் போட்டிருப்பான், ஆர்சிபி நெவர் ஒன் ஐபிஎல் when they played IPL. வெல் சாரி, இந்த மேட்ச் விட்டு நம்ம டைவர்ட் ஆயிட்டே இருக்கோம். 18ன்றது ஒரு ஸ்பெஷல் நம்பர் இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷம். அதனால படிப்பாங்க. கரெக்ட்டா, ஏனா 8 - 1 = 7. இல்ல, கேமரால வேற ஆங்கிள். எல்லாரும் உங்க பிரேயர்ஸ் வந்து நம்மள திருப்பி இன்னைக்கு வந்திருக்காரு. சோ சரி, பை தி வே கமிங் பேக் டு கிரிக்கெட். யா, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் ஸ்டார்டட் வித் 4 அடிச்சோனே நான் ஆக்சுவலி ஏஞ்சி போயிட்டேன். ஏதோ இன்னைக்கு ஆட போறான்னு நினைச்சேன். அதான் அடுத்த பால் அடுத்த 2 பால் பஞ்சாப் சூப்பரா போட்டாங்கடா பவர் பிளேல. அதே மாதிரி ஆர்சிபி கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏதோ பவர் பிளேல அடிச்சே ஆகணுங்கிற மாதிரி 4 overs தான் இருக்கு, அடிச்சுட்டா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமா, மேட்ச் 200 அடிச்சு புளுத்திடுவானுங்களே 20 ஓவர்ல. அதான் இந்த வாட்டி 20 ஓவர்லயே 200 அடிச்சிடலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தானுங்க. பட் யா, நல்லா இருந்துச்சு பார்க்க. பேட்டிங் சூப்பரா இருந்துச்சு. சால்ட் ஓகே, எப்பயும் தான் ஆடுவான். கோலி அவுட் ஆன ஷாட்டும் கொஞ்சம் கோலி எல்லாம் ஆட மாட்டாங்க, அவசரப்பட்ட மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட். யா, இன்னொரு ஸ்டார்ட் போட்டிருந்தானுங்களா, அந்த வின் பவர் பிளே ஸ்டார்ட். அதுல வந்துட்டு ஆர்சிபி 70% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு when they didn't lose a wicket. சோ அதுவும் போச்சு. சால்ட் அவுட் ஆனோனே அந்த ஸ்டார்ட் போயிடுச்சு. ஐ திங்க் ஓவரால் பவர் பிளேல வந்து அந்த பட்டிதர் ஒரு ஓவர் அடிச்சான். அவன் வந்தப்போ வந்த உடனே அடிச்சான் 4 அடிச்சான். அது மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவர் பிளேல சுத்தமா கிடைக்கல, விக்கெட் வேற விட்டுட்டே இருந்தானுங்க. கோலி, சால்ட், படிக்கல் ஆடல இன்னைக்கு. ஆக்சுவலி படிக்கலுக்கு ட்ராப் பண்ணிட்டானுங்க. படிக்கல எடுக்கல, ஏன் தெரியல. 14 ஓவர் மேட்ச்னால விட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பவுலர் எடுத்துட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சுதானுங்க. ஆனா ரொம்ப மோசமா போனதுக்கு அப்புறம் இம்பாக்ட் பிளேயர்னு கொண்டு வந்தாங்கல்ல, மனோஜ் பண்டிகேவா எடுத்துட்டு வந்தாங்க. பட் யா, ஓவரால் ஆர்சிபிக்கு இன்னைக்கு பேட்டிங் ஓகே ஆகல. பேட்டிங் சுத்தமா கிளிக் ஆகல. லிவிங்ஸ்டன் நம்பர் 4 வராமச்சு, அதெல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது எப்படி பார்த்தாலுமே. லிவிங்ஸ்டன் நம்பர் 4 வரதுக்கு வருத்தப்படுறேன். குருணால் பாண்டியா வந்ததுக்கு வருத்தப்பட்டு. குருணால் பாண்டியா 6 ஓகே. ஆமா, அது அவனுக்கு ஜாஸ்தி தான் கொஞ்சம்.
இருந்தா என்ன விஷயம் உங்க ஃபேவரட் லிவிங்ஸ்டன் இன்னைக்கு செம்மையா ஆடினாரு. செம்மையா ஆடினாரு. அந்த ஸ்டாட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு ஒரு மேட்ச்லயும். 4 runs from 6 balls. ஒரு மேட்ச் அடிச்சா நினைக்கிறேன் இது வரைக்கும். அதுவும் ஃப்ளூக்ல அடிச்சிட்டான். பட் மத்தபடி ரொம்ப தடுமாறிட்டு இருக்கான் லிவிங்ஸ்டன். Yeah, வரதும் அப்படியே ஏதோ ரொம்ப கேஷுவலா சரி என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன் கைஸ் நீங்க பாத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் நான் பாக்குறேன். கண்டிப்பா நான் சார்ஜ் எடுத்துக்க மாட்டேன். And, அதுக்கப்புறம் தான் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் வந்து ஜிதேஷ் சர்மா அவுட் ஆனதுதான். அவனும் கிருணால் பாண்டியா பேக் டு பேக் வேற அவுட் ஆனானுங்க. ஆமா அது என்ன ஜிதேஷ் சர்மா 1-night-1 மாதிரி அன்னைக்கு ஒரு மேட்ச் அடிச்சாரு. அதுக்கடுத்து ஆமா அவன் சரியா தெரியல 9 பால்ல 50 அடிக்க போறான்னு சொன்னாங்க. 9 மேட்ச்ல சேர்த்து 50 அடிக்க போறான்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பார்க்கலாம் என்ன தெரியல. ஸோ பட் யா இப்போ பஞ்சாப் எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டானுங்க. செஹல் சூப்பரா போட்டான். உங்களோட எக்ஸ் பிளேயர் உங்க ஸ்டேடியம்ல வந்து செஞ்சுட்டான். அண்ட் ஹர்ஷ்தீப் நல்லா போட்டாரு. பார்லெட் யான்சன் சூப்பரா போட்டான் இன்னைக்கு. யான்சன் நல்லா போட்டாரு. பாண்டியாக்கெல்லாம் அவன் ஏத்தனா ஹெல்மெட்லயே. ஸோ யா அண்ட் ஆர்சிபிஎன் உண்மையான பேட்டிங்கே ஒருத்தர் மட்டும் தான் ஆடினார் இன்னைக்கு, டிம் டேவிட்னு சொல்லி. அவர் இல்லனா என்ன நடந்திருக்குனே தெரியல. ஆமா அண்ணா அதை சொல்லுங்க. உங்க 41 for 7 இருக்கும்போது என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? ஆமா அது ஆக்சுவலா உண்மையிலேயே ஒரு பயமா இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன் ஸ்டில் தி ரெக்கார்ட் ஹோல்டர் சார், சோ இட் ஷுட் பி a problem. இது ஒன்றும் பெருமை இல்லையா? No one's competing bro, chill. அதை தாண்டினதுக்கு அப்புறம் கிரவுட்லயே ஒரு சீரப் இருந்துச்சு. ஆமா 4 அடிச்சானா அதுக்கப்புறம் ஓகே. நான் நினைச்சேன் மேக்ஸிமம் ஒரு 70 கிட்ட வரும் நினைச்சேன். ஆனா செம்மையா ஆடினான் டேவிட். அது ஆக்சுவலா பிவிகேஎஸ் வந்துட்டு புதுசா இவனை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தானுங்களா ஸ்குவாட்ல, பாராவா ஹர்ப்ரீத் பிரார். ஹர்ப்ரீத் பிரார் யா. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அவருக்கு ஓவர் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தானுங்க போல தெரியல. வச்சு டிம் டேவிட் பொழந்து விட்டான். லாஸ்ட் பால் வேற நோ பால் வேற. ஆக்சுவலி அவனை இந்த மேட்ச்க்காக தான் கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் உள்ளே. ஏன்னா ஆர்சிபி கூட போன வருஷம் சூப்பரா போட்டான். சூப்பரா அதான் கரெக்ட். அது ஒரு நல்ல மூவா இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்ரேயாஸ் ஐயர்ட்ட இருந்து. பட் ஸ்டில் யா கடைசியில டேவிட் உண்மையாலே நல்ல இன்னிங்ஸ். ஆமா ஆமா நல்ல இன்னிங்ஸ் தான். ஏன்னா போன மேட்ச் டிசி கூட அவன் தான் ஸ்கோர் எடுத்துட்டு வந்தான் கொஞ்சமாச்சு. அவன் பாதி ரன்னுக்கு மேல இப்பதான் அடிச்சான். 50 ரன் அடிச்சிருக்கான். அப்புறம் 50 இன்னைக்கு அடிச்சிட்டான். ஸோ சூப்பரான இன்னிங்ஸ். ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 180 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் 26 பால்ஸ்ல 50. யா ஸோ அவன் தான் ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோரே வந்துச்சு. 90 காம்படிட்டிவ் இல்ல இருந்தாலும் அவனுக்கு இருந்த நிலைமையில இருந்து ஆமா ஆமா கொஞ்சம் இதுதான். என்ன நினைக்கிறீங்க புஷ் ஆர்சிபி பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதான் எனக்கு இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான்ல டேவிட். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பேட்டர் சிஎஸ்கேல இருந்தா பெட்டரா இருக்கும். தூபே எல்லாம் லைக் சான்ஸ் கொடுத்தா கூட ஸ்டில் ரொம்ப தடுமாறுறான் அந்த மாதிரி. அப்போ தோனி தோனி எப்பவும் அடிப்பாரு. அது அத மாதிரி தான் டேவிடும் எப்பயுமே அடிப்பாரு. ஸோ அதனால வந்துட்டு தோனி மாதிரி இன்னொருத்தர் வேணும் சிஎஸ்கே. தோனி மாதிரி இன்னொருத்தர் வந்துருவாரா? ஓகே எனிவே இவரே கேள்வியும் கேட்பாராம். சும்மாடா ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸை கொண்டு வரணும்ல தமிழ்ல. எல்ஐசி பண்றான். நான் வீடியோ பாக்குறதுக்கு சொல்றேன். எல்ஐசில எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால மத்த டீமுக்கு பஞ்சாப் ஃபேனுங்க. பஞ்சாப் ஃபேன் என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அவன் நிறைய மேட்டர் பண்ணிருக்கான். அது நம்ம வேற வீடியோல சொல்லலாம். இங்க சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை. யா அவனை நீங்க இந்த நியூஸ்ல பார்த்தாலும் பாப்பீங்க கூட சீக்கிரம். யா எனிவேஸ் ஐ திங்க் செகண்ட் இன்னிங்ஸ் போனோம்னா ஆர்சிபி ஆக்சுவலி டக்குனு விக்கெட் எடுத்தானுங்களே ஃபர்ஸ்ட். பிரப் சிம்ரன் விக்கெட் 2 ஓவர் 3 ஓவர் எடுத்தாங்க. ஆமா ஆமா அது அதான் பிவிகேஸ்ல ஒரு நல்ல சேஞ்ச் என்னன்னா மேக்ஸ்வெல் உட்கார வச்சுட்டு ஸ்டாயினிஸை கொண்டு வந்தானுங்க. யா அது எல்லா விதத்துலயும் அவங்க ஹெல்ப்ஃபுல் தான். பேட்டிங் கொஞ்சம் அப்புறம் சொன்ன மாதிரியா விக்கெட் விழுந்துச்சு. சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு மேட்ச் டைட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் ஐயர்ல அவுட் ஆனப்போ கொஞ்சம் லைட்டா இது இருந்துச்சு. கரெக்டா அந்த 50 ரன்ஸ் வந்தோடனே கொஞ்சம் டைட்டா தான் போனுச்சு. ஐயர் அவுட் ஆனா அதுக்கடுத்து இங்கிலீஷ் அவுட் ஆனா பேக் டு பேக் ஹேசல்வுட் விக்கெட் எடுத்தான்னு நினைக்கிறேன். விக்கெட் 1 ரன் விக்கெட். ஹேசல்வுட் அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட் தான் பாரு. அப்பதான் விக்கெட் எடுத்தான். 2 செட்டிலான பேட்ஸ்மேன். ஐ மீன் பெரிய செட்டிலான பேட்ஸ்மேன் இல்ல. பட் ஸ்டில் கிரீஸ்ல இருந்த 2 பேட்ஸ்மேனையும் தூக்கணும். தூக்கி புது 2 பேட்ஸ்மேனை கொண்டு வந்தான். That's true. I think Hazelwood தான் இன்னைக்கு பெஸ்ட் பவுலர் நினைக்கிறேன். 2 டீமும் கம்பைன் கூட 3 விக்கெட் எடுத்தால 3 விக்கெட் 3 ஓவர். ஸோ அது வேற லெவல்.
பட் யா அங்க ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. பட் அதான் ஹேசல்வுட் மாதிரி இன்னொரு பவுலர் இல்ல லைக் எடுக்கிறதுக்கு. ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ரொம்ப சுமாரா போட்டானுங்க. என்ன சுரேஷ் சர்மா போட்டுக்கிட்டு இருந்தாரு, நான் பாக்குறேன் ஸ்கோரை 6-4-4-6 இருக்கு. என்ன பலிண்ட்ரோம் கிரியேட் பண்ணிருக்கேன். அங்க இங்கிட்டு வதேரா 4-6-6-4 நினைக்கிறேன். அந்த ஓவர் முடியுது, லாஸ்ட் 2 பால் 4-6, அடுத்த ஓவர் ஆரம்பிக்குது, அதே பவுலர் அதே பேட்ஸ்மேன் 6-4 ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அந்த ஓவர் ஒரு 3 பால் நல்லா தானே போட்டான். கடைசி 2 பால் 4 பால் நல்லா போட்டான். லைக் 4 பால் நல்ல ப்ரெஷரைஸ் பண்ணி போட்டான். பட் ஸ்டில் he goes for a 4 and அடுத்த பால் ஸ்லாட்ல போட்டா 6 போயிடுச்சு. ஆக்சுவலா இவரு லிவிங்ஸ்டோன் போடல, எனக்கு அந்த ஒரு டிசப்பாயின்ட் மட்டும்தான். அவர் போட்டிருந்தா மேட்ச் 9 ஓவர்லயே முடிஞ்சிருக்கும். ரிவ்யூ சீக்கிரம் முடிச்சு தூங்கிருப்போம். ஆக்சுவலி லிவிங்ஸ்டோன் ஒரு ஓவர் ஆச்சு கொடுத்துருக்கலாம். இந்த சுயேஷ் போட்டுட்டு இருந்ததுக்கு வந்து குரோனாலும் பெரிய ஸ்பின்னர்லாம் இல்ல. குரோனால் பாலிங் போட்டானே அது கூட ஞாபகம் போட்டு அவனே அடிச்சானுங்க. அதனாலதான் அங்கிட்டு சுரேஷ் சர்மாவுக்கு கொண்டு வந்தாங்க. குரோனால் பட் யா வதேரா ஆக்சுவலி நல்லா ஆடிட்டான். ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கும் போது நல்லா அப்பப்போ பவுண்டரி லைக் சிங்கிள்லாம் எடுக்க பார்க்கல, அழகா பவுண்டரியா அடிச்சு அந்த சுயேஷ் ஓவரே வச்சு முடிச்சிட்டான். அங்க ஒரு 10 ரன், அடுத்த ஓவர்ல ஒரு 14 ரன், அப்படியே அவனுக்கு 24 ரன் வந்துருச்சு. நல்லா தேத்திட்டானுங்க ஸ்கோரை. பிளஸ் அவனுக்கு டார்கெட் தெரிஞ்சிச்சு. ஸோ இவனுங்க அதுவும் அவ்வளோ போத்தாவில்ல. கடைசியில சஷாங்க் சிங் அவுட் ஆனா, பட் ஸ்டாய்னிஸ் வந்து மேட்ச் முடிச்சிட்டாரு. 6 அடிச்சு. பட் யா ஓவரால் பார்த்தோம்னா ஆர்சிபியோட கர்ஸ் கண்டினியூஸ். சின்னசாமி என்ன வல்ல ஏரியாச்சும் தேதி அப்போ நாங்க குவாலிஃபை ஆக மாட்டோம். எங்களுக்கு இன்னும் மேட்சஸ் எல்லாம் சின்னசாமியில இருக்கு. சின்னசாமியில இன்னும் ஒரு 3-4 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மீதி அவையில ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க ஃபுல்லா. ஸோ அதனால அது சின்னசாமியில நீங்க இன்னும் சில சின்ன டீம்ஸ் எல்லாம் ஆடணும்ல, சென்னை எல்லாம் வராங்களா இன்னும். அவன் பெங்களூருக்காக தான் உண்மையிலே பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் சாரி நான் ஆமாடா, கொஞ்சம் பெரிய டீம்ஸ் எல்எஸ்ஜி மாதிரி டீம்லாம் வந்தா கண்டிப்பா அடிச்சிருவாங்க. எப்போ அந்த டீம் எல்எஸ்ஜி vs ஆர்சிபி நடந்துச்சா இல்ல இனிமே தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ தெரியல, அது நடந்தா கண்டிப்பா நான் இருப்பேன். பரவாயில்ல, நாளானைக்கு இருக்கு ஆர்சிபி vs பிபிகே. மறுபடியும் என்னடா ஷெட்யூல் வச்சிருக்காங்க மயிறு மாதிரி, மறுபடியும் பஞ்சாப் vs ஜெய்சா பாத்துட்டு இருப்பாருப்பா. பஞ்சாப் vs அது ஆக்சுவலா வேற கிரவுண்ட் நடக்குது. சோ ஐ திங்க் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. சோ கவலைப்படாதீங்க பெங்களூர் ஃபேன்ஸ், நீங்க ரிவெஞ்ச் எடுத்துடலாம். அதான் இன்னைக்கு தெரியும். இனிமேட்டு கம்பேக் ஆர்சிபிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பெங்களூர்ல ரெண்டு அவனுக்கு கோ பேக் ஆர்சிபின்னு சொல்லி அவியாலி ஆட விட்டுவானுங்க. கோ பேக். யா ஓவரால் என்ன சொல்லுங்க, சின்னசாமியில எப்பதான் ஜெயிக்க போறீங்க? அத பத்தி எனக்கு தெரியல. மழை மழை ஒரு ஃபேக்டர். இன்னொரு காமனான ஃபேக்டர், அவனுங்க மோஸ்ட்லி அந்த விக்கெட்ஸ் ஃபாலோ ஆன விக்கெட்ஸ் பார்த்தாலே 9 விக்கெட்ல 7 விக்கெட் வந்துட்டு கேட்ச் தான். எல்லாமே ஷாட்ஸ் ஆட போய் விக்கெட் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏதோ ரொம்ப அவசரப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருமே அவசரப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எல்லாமே காட்டுங்கும் போது பட்டிதர் நின்னுட்டு இருந்தான். பட்டிதரும் லைக் இந்த மாதிரி பட்டிதர் லைஃப்ல ருத்ராஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன்ல லைக் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஆடினா, அதுக்கப்புறம் அவனுக்கும் படல அவ்வளோ. சோ கொஞ்சம் என்ன பண்ணிக்க பார்த்தான். ஆனா கடைசியில அந்த விஷயத்துல ஸ்ரேயஸ் ஐயரை பாராட்டலாம். அந்த ஐடியாமா இன்னும் சேகலுக்கு பால் கொடுத்தான் போலிங் போட, பட்டிதர் ஆடிட்டு இருக்கும் போது ஸ்பின்னர்லாம் பார்க்கல. ஸோ யா ஐ திங்க் மேபி மழை பெஞ்சா ஆர்சிபிக்கு ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு சின்னசாமியில. ஆர்எல்ஸ் பார்க்கலாம். மேபி டாஸ் ஜெயிச்சா ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஆர்சிபிக்கு. டாஸ் ஜெயிக்கலாம் அவனுக்கு இன்னும் சின்னசாமியில. ஸோ லெட்ஸ் see, ஹோப்ஃபுல்லி இது கண்டினியூ ஆகணும்னு நம்ம வேண்டிக்கலாம். கீழே இருக்கிற டீம்ல மேல வரும். ஸோ யா ஏன்னா இது மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் செகண்ட் பாயிண்ட் வாய்ஸ். ஓகே புஷ் சொல்லுங்க, யார் வந்து உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச்? மேன் ஆஃப் த மேட்ச் இருங்க ஸ்கோர் கார்டு பார்த்துக்கிறேன். இவரை சொல்லலாம். ஐ மீன் ஆப்வியஸ்லி டேவிட். ப்ரெஷர்ல இருக்கும் போதும் என்ன சிரிக்கிற 49 ஆல் அவுட் ஆயிருக்கும். கொஞ்சம் விட்டுருந்தா அதுல நீ ஈஸியான சாய்ஸ் எடுத்துட்டீங்க. அதுக்கு
ஸ்கோர் கார்டை நீங்களே பார்த்து எடுத்துக்கோ, அதே எடுத்துக்கோ. அவரே எடுப்பான். இந்த மேட்ச் கொடுத்துடலாம்டா அபிஷேக் பாவம் அவர் வந்து. சரி ஓகே. நீங்க பாவப்பட்டு கொடுக்கறதா எனக்கு ரொம்ப முக்கியம். சரி டேவிட். யா ஸோ அவர் ப்ரெஷர் நல்லா ஆடினாரு. அண்ட் இவங்க 2 பேரை பார்த்தா எனக்கு இந்த இவர் லிவிங்ஸ்டோன் அண்ட் பாண்டியா பாண்டியா அவங்க 2 பேரும் திரிபாதி அண்ட் ஹூடா மாதிரி இருக்காங்க. 2 பேரும் அக்பார் முட்டா கூதிங்க. யா ஸோ வன்மத்தை கக்கணும்னா குருநாளை சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஏதாவது ஆடினானா குருநாள் ஏதாவது பேட்டிங் பவுலிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் நல்லா bowling போட்டான், அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. ஸ்டில் ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்கல்ல இல்லையா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஸோ ஒன்றும் அவன் மேலதான் கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ற மாதிரியே தெரியல. அப்புறம் சொல்லுங்க நம்மளே ஜி. எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச்னா ஹேசல்வுட் கொடுக்கலாம். நல்ல பவுலிங் ஃபிகர்ஸ், த ஒன்லி கை ஹி ட்ரைடுங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த பேக் டு பேக் ஷ்ரேயஸ் ஐயர் அண்ட் இங்கிலீஷ் விக்கெட் அது நல்லா இருந்துச்சு. Obviously. வன்மம்னா நான் மேட்ச் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த டிஜே மேல செம காண்டா இருந்துச்சு. RCB. அதை தவிர வேற ஏதாச்சும் போடுறா. நாங்க இதுல மேட்ச் போயிருந்தோம்ல, அப்பயே வந்து கிரவுட் கொஞ்சம் சைலண்ட் ஆகும்போது RCB யாரும் கத்த மாட்டாங்க பெருசா. இது கூட பரவாயில்ல. இன்னொரு கட்டுவான்டா அவன், மம்மா வான்ஸ் RCB, அப்பா வான்ஸ் RCB, அஜி வான்ஸ் RCB சொல்லி. ஸோ அதான் எனக்கு ஒரு காமனான ஃபேக்டர் அவனாவும் இருக்கான். ஒரு கிரௌட சியர் பண்றது இல்ல, அதனால கூட RCB தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனை மாத்துங்க கைஸ். ஹேஷ்டாக் ஃபயர் த டிஜே, ஃபயர் த சின்னசாமி டிஜே. சரி சரி உங்க சைடு வந்தா மேல என்கிட்ட வந்தா மேன் ஆஃப் த மேட்ச்னா நான் கண்டிப்பா வதேரா சொல்லுவேன். வதேரா நல்லா ஆடினாரு. அண்ட் ஆல்சோ யான்சன் சொல்லுவேன். யான்சன் நல்லா போலிங் போட்டான். யான்சன் அர்ஷ்தீப் கூட. வன்மம்னு வந்தோன்னா கண்டிப்பா ஜிதேஷ் சர்மா சொல்லுவேன். அந்த மயிர் மாதிரி ஓட்டான் சொல்லி அப்பதான் விக்கெட் விழுந்துருந்துச்சு கரெக்டா, அவனும் அப்படி அடிச்சு விட்டானா. அவனை தவிர்த்து ஆக்சுவலா ஃபில் சால்ட் கூட விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பேசாம ஜிதேஷ் சர்மா ஒரு தடவை உட்கார வைக்கணும். ஜிதேஷ் சர்மா லிவிங்ஸ்டன் லைக்ஸ் பஞ்சாப் பிளேயர்ஸ். சார் நான் எதிர்பார்த்தேன் இவனுக்கு ஏதாச்சும் அடிப்பானுங்களா இவனுங்களோடன்ட்டு. பட் எதுவுமே அடிக்கல. யாரு சொல்லலாம் இன்னைக்கு மேட்ச்ல? ஜிதேஷ் சர்மா நிறைய சும்மா அப்பீல் பண்ணிருக்கான தைலி வந்துட்டு. லைக் எல்பி வந்து அங்க பட்டு எங்கேயோ வருது. இந்த கோலி அவங்க கூட சேர்ந்தனால இப்படி ஆயிட்டானா என்னன்னு தெரியல. பட் ஜிதேஷ் சர்மா ஓவரால் வன்மம். அண்ட் அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற யாராச்சும் வன்மம் புஷ் யாராச்சும் மிஸ் பண்றோமா இன்னைக்கு வன்மம் சொல்றதுக்கு? சுயேஷ் கூட சொல்லலாம் ஓரளவுக்கு. சுயேஷ் கொஞ்சம் ரொம்ப மிட்டா தான் போலிங் போட்டோம். ஆமா சோ இம்பாக்ட் பிளேயரா வருவாரு. இன்னைக்கு ஸ்குவாட்லயே இருந்தாரு, அதனால அவரோட இம்பாக்ட் தெரியல. இம்பாக்ட் பயங்கரமா தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு. ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி பஞ்சாப் வர்சஸ் RCB RCB ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஹோப் பண்ணலாம். அடுத்த நாளைக்கு சரி. ஏன்டா மேட்ச் 12 மணி வரைக்கும் போக விடுறானுங்க? 10 ஓவர் மேட்ச் வச்சு பிடிக்க வேண்டியதானடா. என்னடா அதான் நான் நினைச்சேன் 10 ஓவர் மேட்சா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் தான் யோசிச்சேன் 14 ஓவருக்கே இவனுக்கு இவ்வளவு தடுமாறுறானுங்க, அவசரப்பட்டு அடிக்க பாக்குறானுங்க. 10 ஓவர்னா உண்மையிலே அந்த 49 ரெக்கார்டு முடிச்சிருப்பானுங்க. ஆக்சுவலி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடைசி 4 ஓவர்ல தான் டீம் அடிச்சான் கொஞ்சம். ஸோ கடைசி ஓவர் மட்டும் 21 ரன்ரா இதனா? ஆமா, அவர் நோ பால் வேற போட்டு கொடுத்தாரு அவரு. ஸோ ஹர்ப்ரீத் பிராருக்கு ஒரு சல்யூட். ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச் பத்தி யாரும் சொல்ல வருவீங்களா? புஷ் இப்போ என்ன யார் எங்க இருக்காங்க அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போயிருக்க வேண்டிய RCB ஜெயிச்சிருந்தா. வெல்கம் டு தி கிளப் ப்ரோ. எங்களுக்கு அப்படியே வந்தா போல நீங்க தான் ஃபர்ஸ்ட் போயிருப்போம். இந்த ஒன்லி கை ஸ்டாண்டிங் என்ன ஒரு. இப்போ வந்துட்டு RCB 4th தான் இருக்கீங்க. 4th இருக்கீங்களா? அப்புறம் 3rd இருந்து 4th போயிட்டோம். அப்படியே இதுவாயிருச்சுன்னு நினைக்கிறேன். LSG RCB ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கீங்க. நமக்கு தான் போட்டியே. நெட் ரன் ரேட் உங்களுக்கு கீழே நாங்க இருக்கோம். KKR CSK எங்கடா? போன் இன்னும் பாரு, என் போன்ல எப்படி பார்த்தா வரும் 9 டீம்ஸ் தான் காமிக்குது. சோ வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே ஸ்க்ரால் பண்ணா எனக்கும் சோ திஸ் இஸ் நாட் 20 அந்த 2 இயர்ஸ் அந்த 2 இயர்ஸ்ல பாரு 15 16 இல்லப்பா. பட் ஓகே fair enough. CSK go back in form. நாளைக்கு CSK மேட்ச் இல்லையோ? ஓகே ஆக்சுவலி நாளைக்கு மேட்சஸ் குயிக்கா ப்ரெடிக்ஷன் கொடுங்க. குஜராத் vs டெல்லி கோ. டாப் 2 டீம்ஸா? இல்ல இப்போ இவங்க பஞ்சாப். ஓகே. சோ எனக்கு வந்து
குஜராத் ஜெயிக்கணும்னு தோணுது. குஜராத் ஜெயிக்கணும். குஜராத் தமிழன்ஸ். ஓகே. எனக்கு டெல்லி ஜெயிக்கணும்னு இருக்கு. உஷே. Yeah, I would say Delhi as well. டெல்லி. எனி ரீசன் ப்ரோ? இதுக்கு முன்னாடி பண்ட் ஆடின டீம்ல அது. செகண்ட் மேட்ச் ஓகே. ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்டி. அப்படி பண்ட் அப்படி சிவாஜி நடக்கிற இடம்லாம் அப்படி இல்ல அப்படியே பேக்வர்ட்ல போய் ஸ்டேடியமா அப்படியே. சரி. ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்டி எனக்கு யார் ஜெயிக்கணும்? ஆர்ஆர் ஜெயிக்கணும். சொல்றா விஷயம். எங்க எங்க அது ஏறா ஏறா. ஓகே. எல்எஸ்ஜி. அண்ணாமலை ஜி. இது ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்டியா? எல்எஸ்ஜி ஜெயிச்சா அவங்க மேல போயிடுவாங்க. நிறைய நாசிகம் பண்ணாத. அது ஒரு ஆர்ஆர் ஜெயிக்கட்டும் ஆக்சுவலா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க வேண்டியது. அம்மா பொறுத்தா போய் சின்ன சின்ன டீம்ஸ்க்கு அப்படியே வழி கொடுக்குறாரு. தோத்துட்டு நல்லா பேசிக்கிட்டு. நம்மள ஆசாசியா ஜெர்சிலாம் வாங்கி மாட்டலாம் அந்த மேட்ச்சுக்கு. இன்னொரு வாட்டி அதை காட்டுங்க கொஞ்சம். எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பியா கொஞ்சம் அகட்டுங்க அப்படி. அது ஒன்லி மெம்பர்ஷிப்புக்கு. மெம்பர்ஸ் ஒன்லி. மெம்பர்ஸ் நம்மளே காசு கட்டி நம்மளே. ஆமா, யாராச்சும் பேர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஷவுட் அவுட் கொடுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல ஷவுட் அவுட் கண்டிப்பா பண்ணிடுறோம். ஸோ உங்க கமெண்ட்டை பின் கூட பண்றோம் மேல. ஸோ வேற ஏதாச்சும் முடிச்சுக்கலாமா கேட்க இந்த வீடியோ? நாளைக்கு சந்திக்கலாமா? கண்டிப்பா. ஓகே, தடா, பாய் நண்போஸ். Peace.